ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எழுதினாரு. அதுல இருந்து ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அப்படிங்கிற பக்தரோட அனுபவங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்ப நாம கேட்கலாம். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே சொல்றாரு, ஒரு தடவை பாபா கிட்ட ஒரு அம்மையார் வந்தாங்களாம். அவங்க பாபா, எனக்கு எப்பதான் நல்ல ஒரு பிறவி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். பாபா சொன்னாராம், உன்னுடைய அடுத்த பிறவி ஒரு நற்பிறவியா இருக்கும் அப்படின்னு. உடனே அந்த அம்மா போயிட்டு ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்களாம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. பாபா கிட்ட இவர் எப்பவுமே தன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டதே இல்லையா. பாபாவா எப்பவாவது சிலரோட எதிர்காலத்தை பத்தி சொல்லி இருக்காரு அப்படிங்கிறாரு. அடுத்தது, பாபா சகுன்மேரு நாயக் அப்படிங்கிற பக்தர்கிட்ட, நீ உன்னோட வீட்டுல இருந்து சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு எடுத்துட்டு வா, அந்த சாதத்துல கொஞ்சம் சாதம் துணிக்கு அர்ப்பணம் பண்ணு, மீதி இருக்க சாதத்தை எனக்கு எடுத்துட்டு கொடு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அவரும் செஞ்சாராம். அந்த மீதம் உள்ள சாதத்தை பாபா சாப்பிட்டாராம். இது பாபா இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது. இவர் சகுன்மேரு நாயக் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாராம். அதாவது இவர் ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பேட்டி கொடுக்கிற அந்த தினம் வரைக்குமே சகுன்மேரு நாயக் இந்த நெய்வேத்தியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி கூட சகுன்மேரு நாயக் நெய்வேத்தியங்கள் சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. ஆனா அப்போலாம் அவர் நெய் போட்டு எப்பவுமே கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை பாபா இவர்கிட்ட சொன்னாரா, உன்கிட்ட இருக்க செப்பு காசுகள் எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் இவர்கிட்ட இருக்க செப்பு காசுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பாபா கிட்ட கொடுத்தாராம். பாபா எதுக்காக இதெல்லாம் கேட்டாருங்கிறது இவருக்கு தெரியாது. பாபா பழைய நாணயங்கள், இந்த செப்பு காசுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு துணியில ரொம்ப அழகா அதை அடுக்கி நல்ல இறுக்கமா ஒரு மூட்டை மாதிரி கட்டி அவரோட கஃப்னியோட பாக்கெட்ல வச்சுப்பாராம். ஆனா அவர் அவ்வளோ அழகா அதை முடிச்சு போட்டு வைப்பாராம். அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உரசி எந்த சத்தமுமே அது கொடுக்காதாம். அந்த அளவுக்கு அழகா பாபா வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கிட்டயும் பாபா தட்சிணைகள்லாம் கேட்டிருக்காரு. இவரும் தட்சிணை கொடுத்திருக்காரு. ஒரு தடவை பாபா இவர்கிட்ட தட்சிணை கேட்டாராம். இவர் கொடுத்துட்டாராம். திரும்பி திரும்பி கேட்டு இவர்கிட்ட இருந்த எல்லா காசுமே தட்சிணையா கொடுத்துட்டாராம். திரும்பவும் பாபா தட்சிணை கேட்கும் போது இவர் சொன்னாரா, பாபா என்கிட்ட எதுவுமே இப்ப பைசா இல்லை உங்களுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். இப்ப பாபா சொன்னாரா, இல்ல உங்ககிட்ட இன்னும் 2 அணாக்கள் இருக்கு, அதை கொடு அப்படின்னு. அப்புறம் இவர் தேடி தொலைவி பார்த்தா ஏதோ ஒரு பாக்கெட்ல 2 அணா இருந்துச்சாம். அதையும் இவர் கொடுத்துட்டாராம். இந்த மாதிரி ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு பாபா சில நேரம் பக்தர்கள் கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் தட்சணையா வாங்கி இருக்காரு அப்படிங்கிறாரு. சில பேர் பாபா கிட்ட போய் கேட்பாங்களாம், ஏன் பாபா இந்த மாதிரி இவ்வளோ பைசா எதுக்காக வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா சொல்லுவாராம், எனக்கு என்ன வீடா இல்ல குழந்தைங்களா, நான் எனக்காகவா வாங்குறேன். ஃபக்கீர், அதாவது அந்த கடவுள் யார்கிட்ட வாங்க சொல்றாரோ நான் அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறேன். யார்கிட்ட இருந்து வாங்குறேனோ அவங்களுக்கு 10 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாராம். இந்த மாதிரி தட்சணையா வாங்கின பணத்தெல்லாம் பாபா ரொம்ப தாராளமா விநியோகம் பண்ணுவாராம். அது ஃபக்கீர்களா இருக்கட்டும், இல்ல அங்க இசை கச்சேரி பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு தமாஷா பண்றவங்களா இருக்கலாம். அப்படி எல்லாருக்குமே வாரி இறைப்பாராம் பாபா அந்த தட்சணை பணத்தை. அவர் துவாரகமாயிலருக்கு துணிக்கு தேவையான அந்த விறகுகள் மட்டும் நிறைய வாங்கி வச்சிருப்பாரு அப்படிங்கிறாரு. படே பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய மேல்கான்கர் ஃபக்கீர் பாபா, அவருக்கு இந்த தட்சிணையில இருந்து ஒரு பெரிய தொகையை பாபா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க 1909ஆம் ஆண்டு துவாரகமாய்க்கு முன்னாடி ஒரு பிருந்தாவன், அதாவது துளசி பிருந்தாவனை அமைச்சாங்களாம். அந்த துளசி தோட்டத்தை அமைச்சதுக்கு அப்புறமா 1912ஆம் ஆண்டு துவாரகமாய்க்கு முன்னாடி ஒரு சபா மண்டபம் சொல்றோம் இல்லையா, அந்த மண்டபத்துக்கு இந்த டின் ஷீட் வச்சு
கூரையெல்லாம் இவங்க வந்து போட்டிருக்காங்க. சில பக்தர்களோட சேர்ந்து அந்த மாதிரி பண்ணாங்களாம். அப்புறம் ஜிஎஸ் கப்பர்டே அவர்கள் வந்து சாத்தேவாடால உட்காந்து பஞ்சதசிக்கு விளக்க உரைய சொல்லுவாராம். உபாசனி மகாராஜ் கூட அங்க போயிட்டு உட்காந்து அதெல்லாம் கேட்பாரு. ஆனா ரகுவீர் பாஸ்கர் புரந்தரை வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டே இருப்பாரு. அதாவது பாபாவுக்கு ஏதோ ஒரு சேவையை செஞ்சுட்டே இருந்ததுனால அவரால் போயிட்டு இந்த பஞ்சதசி படிக்கிறதையோ இல்லை எதையுமே வந்து உட்காந்து கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் வந்து எப்பவுமே கிட்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பல்வந்த் ராமச்சந்திர நூல்கர் அவர் வந்து ஷிரடிக்கு வந்து ஷிரடியிலேயே தங்கி அங்கேயே வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு அவரை பத்தியும் ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு. 1915ஆம் ஆண்டு ஸ்ரீ சாய்பாபா அவர்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துதான். அவருக்கு ஆஸ்துமா வந்து ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சான். பாபாவுக்கு வந்து மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருந்துதான். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாராம். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேக்கு வந்து அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவர் வந்து அழவே ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ பாபா கேட்டாராம், ஏன் அழற அப்படின்னு. என்னாலும் உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். உடனே பாபா சொன்னாராம், அந்த அல்லாஹ் தான் எனக்கு இதை கொடுத்துருக்காரு. இன்னும் 2 அல்லது 4 நாட்களுக்குள்ள எனக்கு இதை சரி பண்ணிடுவாரு, நீ அழாத அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் பாபா சொல்றாராம், நான் 2-3 நாளா உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன். காக்கா கிட்ட சொல்லி உன்னை வர சொல்ல கடிதம் போடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். காக்கா கிட்டயும் சொன்னேன். அப்புறம் காக்கா உனக்கு கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி, வேண்டாம் நீ அவனுக்கு கடிதம் எதுவும் எழுதாத, அவன் ஏற்கனவே கிளம்பிட்டான், வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பாபா. புரந்தரைக்கு வந்து காக்கா கிட்ட இருந்து எந்த கடிதமும் வரல. ஆனா புரந்தரைக்கே வந்து பாபாவுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தையும் பாபா உருவாக்கி அவர் அங்கேருந்து கிளம்பி இங்க வந்து வர வச்சிருக்காரு. ஸோ பாபா வந்து இவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்த நேரத்துல கூட அந்த நித்திய நியமப்படி அவர் செய்ய வேண்டிய கர்மாக்கள்ல இருந்து எதுல இருந்துமே அவர் தவறியதில்லை அப்படிங்கிறாரு. அந்த பிக்ஷைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல லெண்டிக்கு நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பக்தர்கள் வந்து கைத்தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு போனாலோ இல்ல தூக்கிட்டு போயோ எப்படியோ அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் அந்த பிக்ஷையை எடுத்துட்டு வந்தாரு. தான் அந்த உணவை வந்து உண்ணலனாலும் மற்றவங்களுக்காக, அதுவும் இல்லாம அவர் செய்யற அந்த வேலைகளை தினசரி செய்யணுங்கிறதையும் அவர் வந்து கடைபிடிச்சு காமிச்சாரு அப்படிங்கிறாரு. இப்படி வந்து உடல் பலவீனமா சுகமில்லாத அந்த ஒரு காலகட்டத்துல தான் பாபா வந்து ஏணி மேல ஏறி ஒரு வீட்டு கூரை மேல நடந்து அதுல இருந்து இன்னொரு வீட்டு கூரை மேல நடந்திருக்காரு. அப்புறம் ராதாகிருஷ்ண ஆயோட வீட்டு கூரை மேலேயும் நடந்தாராம். அவரால் அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்க முடியாம இங்கேருந்து ஒருத்தர் கீழே இருந்து மேலே ஒருத்தர் போயிட்டு அவரை பாபாவை வந்து பிடிச்சி தூக்கிட்டு வந்து கீழே இறக்கினாராம். அவருக்கும் வந்து பாபா வந்து 3 அல்லது 4 ரூபாய் வந்து கொடுத்தாராம். கொடுத்துட்டு நம்ம யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு பணியையும் வந்து சும்மா வந்து வாங்கக்கூடாது, யார் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு தகுந்த கூலியை கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாபா எப்பவுமே சொல்லுவாரு அப்படிங்கிறார் இவரு. இதுக்கப்புறம் வந்து இவங்க மனைவியை பத்தி சொல்றாரு. 1920ஆம் ஆண்டு இவங்க மனைவிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துதான். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ரீராம நவமி திருவிழா இருக்கு இல்லையா, ஷீரடிக்கு போயிட்டு அங்க ஸ்ரீராம நவமியை பார்க்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துதான். நம்ம ஸ்ரீராம நவமிக்கு போக முடியலையேன்னு ரொம்ப மன வருத்தத்தோட உடம்பு சுகமில்லாம அவங்க வந்து வீட்டுல படுக்கையா இருந்தாங்களாம். அன்னைக்கு இரவே வந்து பாபா அவங்களோட கனவுல வந்து சொன்னாராம், நான் உன்னை ஸ்ரீராம நவமி உருஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அவங்க வந்து சரியா ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பாபா பாபான்னு சொல்லி பாபாவோட பேரை சொல்லிக்கிட்டே அவங்க வந்து மரணம் அடைந்தாங்களாம். ஸ்ரீராம நவமி வந்து அன்னைக்கு காலையில 10 மணிக்கும் 12 மணிக்கும் கொடிகள் வந்து ஊர்வலமா எடுத்து செல்லப்படும். அந்த கொடிகள் ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ராம ஜென்ம பஜன் வந்து ஹிந்தியில கீர்த்தனைகள்லாம் பாடப்படும். அதுக்கப்புறம் இந்த கொடிகளை வந்து கம்பத்துல வந்து நடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா வந்து முகமதியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாபாவோட பாதுகையை எடுத்துக்கிட்டு குரானை ஓதிக்கிட்டே அவங்களும் ஊர்வலம் பண்ணுவாங்களாம்.
அந்த ஊர்வலத்துல இந்துக்களும் வந்து கலந்துப்பாங்களாம். அதே மாதிரி இந்த கொடி ஊர்வலத்துல முகமதியர்களும் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாபாவோட ஆரத்திலேயே வந்து யவன ஸ்வரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் இல்லையா? அதாவது பாபாவோட இந்த அவதாரமே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துறதுக்காக தான் பாபாவோட இந்த அவதார நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா பாபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய காதுகள் குத்தப்பட்டிருந்துதான். பாபா வந்து உடையில்லாம ஸ்நானம் செய்யும் போது இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாபாவுக்கு சுன்னத் அப்படிங்கிற அந்த ஒரு ரிச்சுவல் செய்யப்பட்டதா இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாபா எப்பவுமே மாமிசமும் உண்டது கிடையாது அப்படிங்கிறாரு. மேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபாவை அவர் வந்து சங்கரரா, அதாவது சிவனா தான் வந்து அவர் வழிபடுவாரு. அதனாலதான் அவர் வந்து ஒரு காலில் நின்றுதான் பாபாவுக்கு வந்து பூஜைகள்லாம் அவர் வந்து செய்வாரு. அவரோட அந்த பக்தியை வச்சு பாபா அவரோட கனவுல தோன்றி திரிசூலம் வரைன்னு சொன்னாரு. சாத்தேவாடால அவர் தங்கியிருந்த அந்த அறையிலேயே அவர் வந்து திரிசூலம் வரைந்தாரு. அந்த திரிசூலம் வரைந்து முடிச்ச உடனேயே அதை தொடர்ந்து சிவலிங்கமும் அவருக்கு வந்து வந்தது. அந்த சிவலிங்கமும் அவர் பாபாவோட அனுமதியோட அதை வந்து வழிபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதோடு நாம புரந்தரே அவர்களோட எக்ஸ்பீரியன்சஸ் தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ சா